Assalamualaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாம வீட்டிலேயே சுத்தமா தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் அனைத்து விதமான மசாலா பொருட்களோட நாங்க ஸ்பெஷலா செய்யற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, சுக்கு கோப்பி தூள், கொதிப்பால், மாசி சம்பல் உங்களோட வீட்டு வாசலுக்கு ஆர்டர் பண்ணி எடுக்கலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல மட்டும் இல்லாம கடைகள்ல கூட எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்ல இருக்குது. இப்பாகமோ மல்டி ஸ்டோர், நமடகவத்த ஜவுஃபர் ஸ்டோர், பாடங்கமோ மல்டி ஸ்டோர்லயும் எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபசா ஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம். எல்லாருமே சுகமாயிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கால இப்ப வந்துட்டு நல்ல மழை பெய்யுதுன்னா அந்தியாகல அப்படி மழை. நேத்தெல்லாம் வந்துட்டு எங்க ஏரியால நல்லா மழை பெய்ஞ்சு காலையில வந்துட்டு நல்லா கொஞ்சம் வெயில் இருந்துச்சு. அப்ப உடுப்பெல்லாம் கழுவி காய போட்டு கேளு. போன விளாக்ல வந்துட்டு ஐஸ்கிரீம் ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய பேர் இதை வந்துட்டு ஃப்ரெஷ் மில்க் வச்சியும் செய்யலுமா தாத்தா அப்படின்ட்டு பர்சனலாக கூட கேட்டிருந்தாங்க. ஏன்டா நான் அதில் வந்துட்டு பசும்பால் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். தாராளமாக உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் வச்சு கூட அந்த ஐஸ்கிரீம் செஞ்சு பார்க்கலும். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கு வந்துட்டு அதே ஐஸ்கிரீமா சும்மா ஐஸ்கிரீமா கொடுக்குறத விட அதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸை கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அந்த கேப்பில் ஃப்ரூட்ஸையும் புள்ளைகள் சாப்பிட்ருவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஃப்ரூட் சாலட் செய்வோம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு எங்கட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரூட் சாலடுக்கு வந்துட்டு ஒரு கதைக்கு இது ஒரு ஃபன்னான ஜோக்கான கதை உண்டு. என்னன்னு சொன்னா எங்கிட்ட நானா வந்துட்டு இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஒன்று வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ அதில் வந்துட்டு இந்த 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு ரெசிபிஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கண்ணே. அப்ப நாங்களும் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு, நானா இந்த கோர்ஸஸ் எல்லாம் இந்த கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சு வரக்கல கேட்போம். ஆர்வமா கேட்போம். இன்றைக்கு என்ன ரெசிபி? எங்களுக்கும் அத மாரி ஒரு ரெசிபி செஞ்சு தாவே. அவங்க சொல்லி தந்த ரெசிபி ஒண்ணு எங்களுக்கும் செஞ்சு தாவே. அந்த மாரி கெஞ்சி கேட்டா, எத்தன முறை கேட்டாலும் அப்பேந்து இப்ப வரைக்கும் இப்ப வந்துட்டு 2 பிள்ளையோட வாப்பவும் ஆயிட்டான். இப்ப வரைக்கும் வந்துட்டு அவன் செய்ற ரெசிபி அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ரூட் சாலட் தான். அத்தன வருஷமா செய்றதாலயோ என்னவோ தெரியா, அவன மாரி ஃப்ரூட் சாலட் வந்துட்டு யாராலயும் செய்யவும் மேலா. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா செய்வாங்க. நல்லா சீனி, இந்த ஹனி எல்லாம் ஊத்தி நல்லா டேஸ்ட்டா செய்வாங்க. அப்ப அதுலேருந்து அவன்ட்டேருந்து சுட்ட ரெசிபி தான் இதுவும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஈச்சப்பழம் உங்களுக்கு தேவைண்டா சீனி எல்லாம் சேர்த்துக்கலும். கொஞ்சம் தேன்பானி சேர்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி மேலால ஐஸ்கிரீம் வச்சு குடுத்தோம்னா, நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். புள்ளைகள் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுற கேப்ல இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்து சாப்பிட்டுருவாங்க. முந்தியெல்லாம் அவ்வளோ சீப்பா எங்களுக்கு கிடைச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் இன்றைக்கு எவ்வளோ விலைக்கு விக்குது பாருங்க. இப்பெல்லாம் ஃப்ரூட் சாலட் அப்படின்றது வந்துட்டு சரியான ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு டெசர்ட் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அதுக்கு போட்டிக்கிற இன்கிரீடியன்ட் விலை பார்த்தா எங்களுக்கு விளங்குது இல்லையா? பாப்போம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன. ஃப்ரூட் சாலட் வந்துட்டு முந்தி நண்டு செஞ்சிருந்தேன். இப்ப நீங்க பார்க்குறது அடுத்த நாள் காலை நேரம். அன்றைக்கு வந்துட்டு காலை உணவுக்கு இந்த பர்பிள் கலர் ஐக்கும் இல்லையா? பத்தலக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ அது வந்துட்டு கிடைச்சிருந்துச்சி. இது எப்பவாலும் முட்டு வந்துட்டு கிடைக்கும். எந்த நாளும் இது எங்களுக்கு கிடைக்காது. இது வந்துட்டு ஒரு நாள் நான் என்னவோ சுண்ணத்து நோன்பு புடிச்சு இருந்தேனோ, அந்தண்டு தான் ஃபர்ஸ்ட்டா இது அவிச்சிருந்தேன். அப்ப இது பார்க்குறதுக்கே அவ்வளோ கியூட்டா அழகா இருந்துச்சு. அப்ப நான் என்ன செஞ்சேன், நோன்பு தொறந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம்ட்டு ஒரு 2 கிழங்க எடுத்து வச்சிருந்தேன். அப்ப நோன்பு தொறந்துட்டு அந்த பசியில சாப்பிட்டதோ என்னவோ தெரியா, எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு விருப்பமான சாப்பாடு. இப்ப இந்த உலகத்திலே என்ன உனக்கு விருப்பமான சாப்பாடுன்னு கேட்டா, நான் இந்த பர்பிள் பத்தலைய தான் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ ஒரு விருப்பம். அப்ப நான் என் ஹஸ்பண்ட்டையும் சொல்லுவேன், "நீங்க வந்துட்டு எங்க கண்டாலும் இந்த கிழங்க மட்டும் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்டா எனக்கு அவ்வளோ ஒரு விருப்பமான சாப்பாடுன்னா இந்த உலகத்திலே இதுதான்" அப்படின்னு சொல்லிட்டுண்டு. என்னடா வத்தல கிழங்க போயிட்டு உலகத்திலேயே விருப்பமான சாப்பாடு அப்படின்னு சொல்றாளேன்னு நினைக்க வேணாம். என்னவோ அது ஒரு இமோஷன் மாரி ஆயிட்டு. எனக்கு அவ்வளோ ஒரு விருப்பம் தான். இப்ப கேட்டாலும் சொல்லுவேன் எனக்கு விருப்பமான சாப்பாடுன்னா அந்த பர்பிள் வத்தல அதுதான். அப்ப அன்றைக்கு வந்துட்டு இத ஆவியில அவிக்கிறதுக்கு கொஞ்சம் அளவு கூட வந்துச்சு. அப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்தியே அவிச்சு எடுத்துட்டேன். அவிச்சிட்டு அதுக்கு தேங்காய் பூ தான் நாங்க சைட் டிஷ்ஷா குடுப்போம் எங்க ஏரியாலலாம். வத்தல கிழங்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷா இந்த தேங்காய் பூ தொட்டு சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். புள்ளைகளுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் போட்டு குடுப்பேன். ஏன்டா சில உம்மமார்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சொல்லுவாங்க இப்படித்தான் இந்த சில சாப்பாடு எங்கட இந்த பத்தலக்கிழங்கு, அந்த மாரி மஞ்சக்கிழங்கு அந்த மாரி எல்லாம் குடுத்தா, மத்த புள்ளைகள் சிரிக்கிறாங்க அப்படின்றதுக்காக எடுத்துட்டு போமாட்டாங்கன்னு சொல்லிட்டு, சில உம்மமார்கள் வந்துட்டு என்ட்ட சொல்லுவாங்க. அப்ப அதுக்கே நான் நினைப்பேன், புள்ளைகளுக்கு வந்துட்டு இந்த மாரியான ஒரு தேவையில்லாத அந்த வெட்கத்த வந்துட்டு இல்லாமாக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்துட்டு இத மாரி சாப்பாடுகள் ஒரு நேரம் ஒரு கிழமையில ஒரு நாளாவது இந்த மாரி குடுப்பேன் நான். ஏன்டா புள்ளைகளுக்கு அது விளங்கணும் இல்லையா? இது சிரிக்கிற சாப்பாடு இல்ல. உண்மையிலே நாங்க கவலைப்பட வேண்டிய சாப்பாடு, ஆரோக்கியம் இல்லாத சாப்பாட்டுக்கு. அப்படின்றது விளங்கணும்ன்றதுக்காகவே புள்ளைகள்ட்ட சொல்லுவேன். மத்தவங்க வந்துட்டு என்ன சரி சொன்னாங்கன்னா, நீங்க சொல்லுங்க. இதுதான் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு. இது சாப்பிட்டா எங்களுக்கு நல்லா அந்த மாரி சொல்லுங்கன்னு போட்டு குடுப்பேன். அப்ப மகனுக்கு மட்டும் தான் அன்றைக்கு நர்சரி இருந்துச்சு. மகளுக்கு ஸ்கூல் ஈக்கெல்லாம் லீவ்.
அப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் செய்வேன். கட்டாயம் நான் ஒரு வ்ளாக்லயும் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ரீசென்ட்டா கூட. உண்மையிலே எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஆரோக்கியமாய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத சொத்து அப்படின்னு சொன்னா, நான்டா சொல்லுவேன் ஆரோக்கியம் தான். அது இல்லாட்டி வந்துட்டு வேற என்ன சொத்தின்னு வேலையே இல்ல இல்லையா? இந்த பொருள் சம்மந்தமான சொத்த நான் சொன்னேன். முக்கியமா பெண்கள், நாங்க வந்துட்டு கல்யாணம் முடிச்சு 2 புள்ளையாயிட்டா, எங்களுக்கு வந்துட்டு எங்கள கணக்கே இல்ல. என்னவோ நாங்க இரும்பால படைச்ச மாரி சும்மா வேலை செஞ்சுட்டே இப்போம். அத சுட்டி கொஞ்சம் ஆரோக்கியத்த பத்தி கவனிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். நான் இதெல்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்றேன்னு நெனைக்க வேணாம். ஏன்டா நான் ஒரு புக்ல ரீசென்ட்டா படிச்சேன். எனக்கு படிக்கல சிரிப்பு வந்துச்சு. இந்த அறிவுரை அப்படின்றது வந்துட்டு செல்றவனுக்கு அவ்வளோ ஒரு சுகமாய்க்குமாம் செல்லக்கல. கேட்கிறவனுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு எரிச்சலாய்க்குமாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் இத அறிவுரையா சொல்லல. சும்மா என்ட சகோதரத்துக்கெல்லாம் செல்வேன் இல்லையா? அந்த மாரி செல்றேன். தப்பா நெனைக்க வேணாம். அன்றைக்கு லஞ்சுக்கு தேவையான மரக்கறியெல்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு, இந்த வெண்டைக்கா கண்டிக்குது இல்லையா? பண்டக்கா கண்டு, அது கொஞ்சம் பெருசா வரக்கல, நீங்க அதுக்கு ஒரு கம்பு வச்சு ஒரு புடவ துண்டால, இல்லாட்டி என்ன சரி ஒரு பட்டியால கட்டி விடணும். இல்லாட்டி அது சரிஞ்சிரும். இப்ப மழை நல்லா பெய்யுது இல்லையா? அப்ப அந்த வேரெல்லாம் வந்துட்டு பேக்ல வைக்கிறீங்கடா முக்கியமா. பேக்ல வச்சாலும் சரி, நிலத்துல வச்சாலும் சரி, அது கொஞ்சம் மொசரக்கல ஒரு குட்டி கம்பொண்டு வச்சு நீங்க கட்டிறணும். அது மட்டும் இல்லாம இந்த கேக்கிரிக்கா, கியூக்கம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த கேக்கிரி, பீர்க்கு, புடலங்கா இதெல்லாம் வந்துட்டு சின்னதா வரக்கல நீங்க ஒரு பொலித்தீன் பேக்கால கட்டி வச்சுட்டீங்கன்னா, அந்த வண்டு குத்தாமைக்கும். ஒரு வகை வண்டிக்குது அது வந்துட்டு கொஞ்சம் பெருசாகி வரக்கல்லையே அப்படியே ஓட்ட போட்டு வைத்தணும். அதோடயே அந்த இடம் அப்படியே அவிஞ்சு புழு வந்துரும். ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி செஞ்சுக்கோங்க. போன வ்ளாக்ல வந்துட்டு நான் ஒரு கதை ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஒரு பர்சனலா எனக்கு வந்த மெசேஜ் பத்தி இந்த கருப்பு, வெள்ளை சம்மந்தமா. அதுல நெறைய பேர் நெறைய மெசேஜஸ் நல்ல நல்ல கமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. சந்தோஷமா இருந்துச்சு. பர்சனலா வந்துட்டு நெறைய பேர் என்ட்ட சொன்னாங்க வந்து, "சிஸ்டர் எனக்கும் இந்த மாரி சந்தர்ப்பம் வந்திக்குது. நானும் இதால நெறைய கஷ்டப்பட்டிருக்கிறேன்." அப்படியெல்லாம் நெறைய மெசேஜஸ் வந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு கவலையா இருந்துச்சு. அப்ப நான் வந்துட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸ்ல அந்த மாரி ரிப்ளை பண்ணியிருந்தேன். என்னைய பொறுத்தவரைக்கும் வந்துட்டு, பிரச்சனை நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள்ட்ட தான் பிரச்சனைக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்டா, அடுத்தவங்க எங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறதே எங்களோட ஒரு தன்னம்பிக்கையே இழந்ததனால தான் இல்லையா? எங்கள்ட்ட ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எங்கள பத்தி அடுத்தாக்கள் பாசிட்டிவா சொல்லணும், புகழ்ந்து சொல்லணும், நல்லதா சொல்லணும்னு நாங்க எதிர்பார்க்கவே மாட்டோம். நாங்க நல்லது செஞ்சா அப்படியே செஞ்சுட்டு போக வேண்டியது தான் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு நீங்க தன்னம்பிக்கைய வளர்த்துக்கோங்க. நீங்க தான் இந்த உலகத்திலே அழகு, நாங்க தான் இந்த உலகத்திலே திறமைசாலி. இத வந்துட்டு நான் என்னைய பார்த்து சொல்லாம வேற யாரு சொல்லப் போறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட்டு நாங்க நாங்க எங்கள பார்த்து சொல்லிக்குவோம். அப்பதானே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து எங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமாய்க்கும். நாங்க என்னதுக்கு அடுத்த ஆக்களுக்காக வாழ்றேன்னா, கிடைக்கிற ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோமே இன்ஷா அல்லாஹ். எனக்கு வந்துட்டு எப்பவுமே நான் எப்படி இருக்கிறேனோ அத தான் வந்துட்டு காட்டணும் அப்படின்னு நினைப்பேன். என்னிட்ட இல்லாதத காட்டுறது உண்மையிலே எனக்கு விருப்பம் இல்ல. ரெசிப்பீஸ் கூட நான் என்ன செஞ்சு சாப்பிடுறேனோ அத தான் உங்கள்ட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி விருப்பமா நினைப்பேன். நான் செய்யாதத உங்களுக்கு காட்டும்போது எனக்கு அவ்வளோ ஒரு குத்த உணர்ச்சி. நான் இத செஞ்சு சாப்பிடவே மாட்டேனே, இத என் புள்ளைகளுக்கு குடுக்கவே மாட்டேனே, நான் எப்படி அத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு தான் நான் வந்துட்டு உண்மையிலே நினைப்பேன். உண்மையிலே என்னைட்ட வந்து ஈக்கிறத காட்டுறதுக்கு எனக்கு வெட்கம் இல்ல. என்னைட்ட அந்த சாமான் பெருசா இல்லாட்டி கூட, ஆடம்பரமா இல்லாட்டி கூட, என்னைட்ட ஈக்கிறத எனக்கு காட்டுறது சந்தோஷம். இல்லாதத ஈக்கிது அப்படின்னு காட்டுறது தான் எனக்கு வெட்கமாய்க்கும். அப்படியே உங்களோட கதைச்சிட்டு நெறைய வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த சங்குப்பூட்டி ஈக்கிது இல்லையா? இது வந்து நெறைய நோய்க்கு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைட்ட வந்துட்டு அந்த சங்குப்பூ கொடி ஈக்கிது. இது வந்துட்டு சும்மாவே வளரும். நீங்க எங்க சரி ஒரு வித உங்களுக்கு கிடைச்சுச்சு அப்படி இல்லாட்டி நர்சரி அந்த மாரிகள்ல இதுல குட்டி குட்டி இது ஈக்கிது. கண்டு ஈக்கிது. அது வாங்கிட்டு வந்து வச்சீங்க அப்படின்னு சொன்னா, அது சும்மா படரும். உண்மையிலே நெறைய ஆரோக்கியம் ஈக்கிது. உங்களுக்கு கலர் எடுத்துக்கேலும். ஃபர்ஸ்ட்டு இன்ஷா அல்லாஹ் கிடைச்சுச்சுன்னா கட்டாயம் தோட்டத்துல வைங்க. இந்த இட்லி ரெசிபி நான் இதோட எத்தனாவது முறை சொல்றேனோ தெரியா. இந்த நெறைய தெரிஞ்சாக்கள் வந்துட்டு கோவிச்சுக்க வேணாம். நெறைய பேர் எனக்கு இத மெசேஜ் பண்ணி கேட்டே இருக்கிறீங்க. "இட்லி ரெசிபி சொல்லுங்க சிஸ்டர், இட்லி ரெசிபி சொல்லுங்க சிஸ்டர்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலவ சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க. உளுந்து வந்துட்டு நீங்க 1/2 கப் எடுக்கிறீங்கண்டா, அதே கப்பால 2 கப் பெரிய அரிசி, நாட்டரிசி எடுத்துக்கோங்க. நான் அரிச கூட காட்டினேன் இல்லையா? நாட்டரிசி எடுத்துக்கோங்க. உளுந்தோட கொஞ்சம் வெந்தயம் வச்சு 2யும் ஒரே டைம் ஒரு 4 மணித்தியாலம் ஊற வச்சீங்க அப்படின்னு சொன்னா போதும். வேற வேறையவெல்லாம் நீங்க ஊற வைக்க தேவையில்ல. உளுந்துக்கு நீங்க 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் உங்களுக்கு போட்டுக்கலும். 3/4 கப் போட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் இட்லி நல்லா சாஃப்ட்டா வரும். அது நல்லா ஊறட்டும். அது வரைக்கும் நாங்க ஒரு ஹேர் பேக் ஒன்று செஞ்சு போட்டு வருவோம். இந்த ஹேர் பேக் வந்துட்டு நான் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா செய்வேன். இது வந்து என்னன்னு சொன்னா, நல்லா கட்டி தேங்காய் பாலுக்கு கனிஞ்ச வாழைப்பழம் விக்குது இல்லையா? கனிஞ்ச வாழைப்பழத்தெல்லாம் நாங்க வீசிருவோம் இல்லையா? அந்த மாரி வீசாம, நீங்க அந்த பால்ல போட்டு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாரி வர வரைக்கும் நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப இந்த பேஸ்ட்ட வந்துட்டு உங்களுக்கு ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு கட்டாயமா வாழைப்பழம் போட விருப்பம் இல்ல அப்படின்றவங்க வந்துட்டு கட்டிப்பால ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னு சொன்னா, அந்த உறைஞ்சு கட்டிப்பால் மட்டும் மேலால மிதக்கும் இல்லையா? அத எடுத்துட்டு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த மாரி இப்ப நான் காட்டுறேன் இல்லையா? மகளுக்கு பூசி காட்டுறேன். நான் மகளுக்கும் இது அப்ளை பண்ணுவேன். புள்ளகளுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் வச்சா தாராளமா போதும். பெரியவங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொன்னா, 30லேருந்து ஒரு 40 நிமிஷம் நீங்க வந்துட்டு இந்த மாரி ஒரு பொலித்தீன் கவர் கூட உங்களுக்கு போட்டுக்கலாம் இந்த கப் எல்லாம் இல்லாட்டி. போட்டுட்டு நீங்க உங்களோட வேலைய செஞ்சுட்டு நல்லா ஷாம்பூ போட்டு தலைய கழுவி எடுத்துறணும். இந்த வாழைப்பழ துண்டு லேசா ஈக்கிற மாரி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு சீப்பு வச்சு லேசா வாரி உங்களுக்கு அத எடுத்துறலும். நான் வந்துட்டு என்னோட வேலைகள் எல்லாம் செய்ய முன்னுக்கு அப்படியே ஹேர் பேக்க போட்டுட்டு அப்படியே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா குளிச்சுட்டு வந்துரலும். அன்றைக்கு வந்துட்டு நல்லா மழை இந்த மாரி தான் சாட சாட ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தூறிட்டு போகுது. நான் வந்துட்டு நெறைய கமெண்ட் வாசிப்பேன். அதுல வந்துட்டு சொல்லுவாங்க, "சிஸ்டர் நீங்க இவ்வளோ சிம்பிளா சாப்பிடுவீங்களா? வீட்ல வந்துட்டு இறைச்சியே ஆக்க மாட்டீங்களா?" அந்த மாரியெல்லாம் நெறைய கேள்வி. கோவத்துக்கு இல்ல, சும்மா சந்தேகத்துக்கு கேட்டாங்க. எல்லாமே ஆக்குவேன். நாங்க முட்டை ஒரு நாளைக்கு, கருவாடு ஒரு நாளைக்கு, நெத்தலி ஒரு நாளைக்கு, பீஃப் வந்துட்டு நெறைய சாப்பிட மாட்டோம். ஒரு இப்ப வாளு முட்டு அந்த மாரி. சிக்கன் சாப்பிடுவோம். மீன் வகைகள் சாப்பிடுவோம். எனக்கு இந்த வீடியோ எடுக்கிற நாளைக்கு என்ன சரி, ஒரு நெத்தலி, அந்த முட்டை அந்த மாரி கறி தான் வந்துட்டு அந்த வீடியோ ஷூட் பண்ற நாளைக்கு ஆக்கிப்படுது. அத சுட்டி நீங்க தப்பா நெனச்சுக்க வேணாம். சிக்கன் எல்லாம் சமைச்ச நாளைக்கு ஒரு கமெண்ட்டாவது வரும். இந்த பிராய்லர் சிக்கன் எல்லாம் சாப்பிட வேணாம். அது வந்துட்டு ஆரோக்கியம் இல்ல அந்த மாரி. அப்ப அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அத வந்துட்டு உங்கள்ட்டயும் சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா நெறைய பேர் நாங்கலாம் அப்படிதான் நெனச்சுட்டிருக்கிறோம். ஏன்னா பிராய்லர் சாப்பிட்டா ஹார்மோன் சேஞ்ச் ஆயிரும். புள்ளைகள் வந்துட்டு சுருக்கா அந்த ஏஜ் அட்டெயின் பண்ணிருவாங்க. அந்த மாரியெல்லாம் நாங்க நெனச்சுட்டிருக்கிறோம். ஆனா உண்மையிலே அப்படி இல்ல. இப்ப வந்து சயன்டிஃபிகேட்டா டாக்டர்ஸும் அத விளங்கப்படுத்திட்டிருக்கிறாங்க இல்லையா? அப்ப சிக்கன் அப்படின்றது வந்துட்டு எங்களுக்கு சீப்பா கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு புரத சோர்ஸ். ஃபர்ஸ்ட்டு நாங்க அத வந்துட்டு அளவா சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அத வந்துட்டு நாங்க அளவா யூஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? "அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. அத சுட்டி எவ்வளோதான் நல்ல விஷயமா இருந்தாலும் அளவுக்கு மீறி போனா அதுவும் சரியில்லன்னா. அத சுட்டி அளவா யூஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமா இக்கேலும். எங்கள மாரி ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் நாங்களே சொல்லிக்குவோம் இல்லையா? "என்ன செய்றீங்க?" அப்படின்னு கேட்டா, "இல்ல சும்மா தான் நிக்கிறோம். வீட்ல இருக்கிறோம்" அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்றது எனக்கு பிழையா விளங்கும். ஏன்னு சொன்னா, நாங்க செய்ற வேலைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் என் ஹஸ்பண்ட்டே சொல்லுவேன், "நான் செய்ற வேலைக்கெல்லாம் நீங்க வந்துட்டு இன்னொருத்தர் வச்சு செய்றீங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளோ சம்பளம் குடுக்கணும்? நான் ஃப்ரீயா செய்ற சுட்டி உங்களுக்கு கணக்கில்ல." அந்த மாரி சொல்லுவேன். அப்ப அந்த மாரி நாங்க செய்ற வேலைகளுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பெறுமதி போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்படியே லிஸ்ட் பெருசாயிட்டே போகும் இல்லையா? அப்ப இதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன், இந்த ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லுவோமே, நாங்க என்னதுக்கு வீட்ல சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்லணும் இல்லையா? நான் அத உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சேன். என்னோட மனச வந்துட்டு அது உறுத்திட்டே இக்கும். அப்படியே உடுப்பெல்லாம் மடிச்சு வச்சுட்டு, இந்த இட்லி அரைக்கிறதுக்கு வந்துட்டேன். இட்லி அரைக்கக்கல நீங்க கட்டாயமா உங்களோட ஊற வச்ச தண்ணி இருக்குது இல்லையா? அதையே சேர்த்துக்கோங்க. அத சுட்டி நீங்க ஊற வைக்கக்கல நல்ல தண்ணியாவே ஊற வச்சுட்டு, அந்த தண்ணியே சேர்த்து ஃபர்ஸ்ட்டா அரிச வந்துட்டு கொஞ்சம் ரவ பதத்துக்கு அரைச்சாலும் பரவால்ல. அரைச்சு எடுத்துறணும். அதுக்கப்புறம் உளுந்துக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சமைச்ச சோறு போட்டு, நல்லா பட்டு மாரி அரைச்சு, இப்ப நான் காட்டுற கன்சிஸ்டன்சிக்கு கை வச்சு நல்லா அடிச்சு பெசையணும். பெசஞ்சிட்டு மூடி 8லேருந்து 10 மணித்தியாலம் வச்சு இட்லி செஞ்சு பாருங்க. சும்மா பஞ்சு மாரி வரும். உங்களுக்கு இதுக்காக எந்த இட்லி அரிசோ, என்னவும் உங்களுக்கு போடவே தேவையில்ல. இந்த மாரி செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இட்லில வந்துட்டு நீங்க பெர்ஃபெக்ட் ஆயிருவீங்க. சாரி, சாரி எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க. அப்ப அவ்வளோதான் இல்லையா? விளாக்க முடிக்கிற டைமுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. இந்த அளவுல ஆரோக்கியத்த அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.